श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. பராசரபட்டர் அருளி செய்திருக்கும் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அவதாரங்களை அனுபவிக்கக்கூடிய கட்டத்திலே நாம் உள்ளோம். பல அவதாரங்களை பற்றி பேசக்கூடிய பராசரபட்டர் எம்பெருமான் ஆலிநிலை கண்ணனாய் வந்ததை அனுபவிக்கிறார். இதை பற்றின சரித்திரம் பாகவதத்திலே கிடைக்கிறது. என்னாச்சு என்றால், மார்க்கண்டேய மகர்ஷி அவர் எம்பெருமானை குறித்து தவம் செய்கிறார். எம்பெருமானே, உன்னுடைய மாயையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பல பிரார்த்தனைகள், அதில் இது ஒன்று. அந்த மாயையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரின்னுட்டு எம்பெருமான் மறைஞ்சிட்டான். கொஞ்ச நாள் ஆகிறது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது மார்க்கண்டேயர் கண் முன்னாடி பிரளய வெள்ளம் ஆரம்பிச்சுடுது. ஒவ்வொன்று மழை பெய்யறது, எல்லா இடங்களிலும் கடல் கொந்தளித்து கொண்டு வருகிறது. அப்படி பிரளய காலம் வந்துடுது. பிரளயத்தில் இவருக்கு நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் காணாமல் போகிறார்கள். பிரளய வெள்ளத்தில் அடித்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இவர் மட்டும் இருக்கார். என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பிரளய வெள்ளத்தில் தேடிண்டே போகிறார். உலாவிக்கொண்டே செல்கிறார். நிறைய காலம் ஆகிறது. அதற்கு மேலே தூரத்தில் ஒரு மரம் தெரிகிறதாம். எனது மரம் தெரிகிறது. என்ன மரம்னா ஆலமரம் தெரிகிறது. அப்படி கிட்ட போகிறார். ஆலமரத்துக்கு கிட்ட போனால் அங்கே அந்த ஆலமரத்தினுடைய ஒரு இலை, ஆலிநிலை எவ்வளோ இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அந்த ஆலிநிலை மேலே ஒரு சின்ன குழந்தை இருக்கான். இந்த பிரளய தசை எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. இதில் இந்த மரம் மட்டும் எங்கேருந்து வந்தது? அந்த மரத்தில் ஒரு இலையில் ஒரு சின்ன குழந்தை மட்டும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு உத்து பார்த்தாராம். இப்படி உத்து பார்த்தாரா, பார்த்த வேகத்தில் அந்த குழந்தை ஆணு வாயை திறந்தது. இவரை உள்ளே இழுத்துன்றது. அந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே போய் பார்த்தா எல்லா உலகங்களும் இருக்குது. எல்லா உலகங்கள், பிராணிகள் எல்லாம் இருக்குது அந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே. அதற்கு மேலே பார்க்குறார். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுதே திரும்பி வெளியில் விடுகிறது குழந்தை. இதுதான் அந்த ஆலிநிலை கண்ணன். அதுக்கு மேலேயும் சரித்திரம் இருக்கிறது. ஆனால் நமக்கு இவ்வளவு போதும் இல்லையா? அதுதான் ஆலிநிலை கண்ணன். ஆலிநிலையிலே பள்ளி கொண்டிருக்கிறான். கண்ணனாக இருக்கிறான். கண்ணனை போன்ற உருவம் கொண்டிருக்கிறான். வடதலசாயி என்று அந்த பெருமானைத்தான் நாம் சொல்லுகிறோம். மார்க்கண்டேயனுக்கு காட்சியளித்த பெருமான். நிறைய விஷயங்கள். ஒன்று, எம்பெருமான் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து தான் ஒரு ஆலிநிலையிலே பள்ளி கொண்டிருக்கிறான். இப்போ என்ன கேள்வின்னா, சுவாமி ஆலமரம் எவ்வளோ இருக்கும்? அது கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இலை எவ்வளோ இருக்கும்? இத்தனோண்டு இருக்கும். அதில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது எத்தனோண்டு இருக்கணும்? அந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே எல்லா உலகங்களும் எப்படி இருக்க முடியும்? இப்போது ஒரு 1000 பேர் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் 100 பேர்னா நன்னா இந்த மண்டபத்தில் இருந்துடலாம், எந்த குறையும் கிடையாது. ஒரு 1000 பேர் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நெரிசலாக இருந்தாலும் 1000 பேர் இந்த இடத்துக்குள்ளே இருக்கலாம். 10,000 பேர் வந்தால் உடையவர் சன்னதிக்குள்ளே நின்று கொண்டு இருந்தார்கள்னு சொன்னால் நாமே என்ன கேட்போம்? சும்மா ஏமாத்தாதியோ சுவாமி, ஏதோ அதுக்குன்னு ஒரு 1000 பேர் வந்தான்னு சொன்னால் அது 10,000 பேர் எப்படி உள்ளே நிற்க முடியும்? உடனே கேட்போமா இல்லையா? இப்போது அதே போலத்தான் குழந்தை இத்தினூண்டு குழந்தையா, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உலகங்கள் எல்லாம் இருக்குது. வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே அப்படின்னு யசோதை பிராட்டி பார்த்தது போல் இவரும் பார்த்துருக்கார். எல்லாம் எப்படி இருக்க முடியும்னா அங்கே தான் எம்பெருமானுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம் என்று சொல்லுகிறார்கள். பொருந்தாததையும் பொருந்தும்படியாக செய்யக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. அவ்வளவுதானே. இந்த மண்டபத்துக்குள்ள 10,000 பேர் 1,00,000 பேரை நம்மளால் வைக்க முடியுமா? நம்மளால் முடியாது. அது பொருந்தாத காரியம். ஆனால் அதை பகவானால் பண்ண முடியுமான்னா அவனால் பண்ண முடியும். அது அவனுடைய ஸ்வபாவம், அவனுடைய சாமர்த்தியம் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த எம்பெருமானுடைய இந்த நிலை, வட்டதல ஷாயி ஆகிற இந்த நிலையிலே பல அர்த்தங்களை பார்க்கலாம். ஆபத்து வரும்பொழுது காக்கக்கூடியவன் இவன்தான். இவன் அகட்டித கடனா சாமர்த்தியம், எதை வேணாலும் செய்யும்படியான சாமர்த்தியம் கொண்டவன். இது போன்ற அர்த்தங்கள் பலவற்றை பார்க்கலாம். அதுதான் அவனுடைய மாயை.
அந்த மாயையை கண்டுவிட்டார் யாரு? மார்க்கண்டேயர். அந்த ஆலிநிலை கண்ணன் பல சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய திருவடியை தன்னுடைய வாயிலே வைத்து கொண்டு இருப்பன் அப்படின்றதை நாம் பல இடங்களில் அனுபவிக்கிறோம். இதை பெரியாழ்வார் கண்ணன் விஷயமாக அருளி செய்கிறார். சீரக்கடல் உள்ளமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோரைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும், பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. சின்ன குழந்தைகள் இருவரிலும் பார்க்கலாம். பல சந்தர்ப்பங்களில் இந்த குழந்தைகளுக்கு என்னமோ எதை எடுத்தாலும் வாயில் வச்சுக்கிறது என்ற ஒரு பழக்கம் உண்டு. அது இந்த கால் அகப்பட்ட உடனே அந்த காலை எடுத்துக்கொண்டு அந்த விரலை உடனே வாயில் வச்சுன்றோம். பல குழந்தைகள் பண்ணுவதை பார்க்கலாம். அதே போலத்தான் கண்ணன் பண்ணியிருக்கான், அதே போலத்தான் ஆலிநிலை கண்ணனும் பண்ணியிருக்கிறான். இப்போது அந்த எம்பெருமான் அப்படி பண்ணுவதற்கான காரணம் என்ன என்பதனை பட்டர் யோசித்து பார்க்கிறார். அப்போதுதான் பட்டர் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். பகவான் ஆலிநிலையிலே பள்ளி கொண்டிருக்கிறான், சரி, அது எதுக்காக மற்ற குழந்தைகளைப் போலே இவன் தன்னுடைய திருவடியை எடுத்துக்கொண்டு வாயிலே வைத்து கொள்ள வேண்டும்? இதுதான் கேள்வி. அதுக்கு ஆச்சரியமான ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். வட்டதலம் அதிசய்ய ரங்கதாமன் சைதைவோ இவார்ணவதர்ணகஃப் பதாப்ஜம் அதிமுகமுதரே ஜகந்தி மாதும் நிததித வைஷ்ணவ போக்யலிப்சயா வா. வட்டதலமதிசய்ய ரங்கதாமன் சைதைவார்ணவதர்ணகஃப் பதாப்ஜம் அதிமுகமுதரே ஜகந்தி மாதும் நிததித வைஷ்ணவ போக்யலிப்சயா வா. இதில் பட்டர் 2 அர்த்தங்களை காட்டுறார். ஆனால் நாம் இன்று 4 அர்த்தங்கள் அனுபவிக்க போகிறோம். என்னன்றதை பார்ப்போம். வரிசை ஸ்லோகத்தினுடைய அனுபவம் கொள்ளலாம். வட்டதலம் அதிசய்யா, வட்டதலம் ஆலிநிலை, அந்த ஆலிநிலையிலே பள்ளி கொண்டு, வட்டதலம் அதிசய்ய அப்படின்னு சொன்னால் ஆலிநிலையிலே பள்ளி கொண்டு. இவன் எப்படி காட்சி அளிக்கிறான்ற ஒரு பட்டர். வட்டதலம் அதிசய்ய ரங்கதாமன் சைத இவார்ணவ தரணகா. இப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை இருக்கே, குழந்தைனா யாரோ ஒருத்தரிடமிருந்து பிறந்திருக்க வேண்டும். சுற்றிலும் பார்த்தா என்ன இருக்குது? கடல் தான் இருக்குது. பட்டர் சொல்கிறார், இந்த கடலுடைய குட்டி தான் இது அப்படின்றார். ஏன்னா கடலுக்கு என்ன நிறமோ அதே நிறம்தான் இந்த குழந்தைக்கும் இருக்கிறது. முன்னாடியும் புருஷதகத்தில் நாம் அனுபவிச்சிருக்கோம். கடல் குட்டி அப்படின்னு சொல்லி பெரிய பெருமாளை அனுபவித்தார். தரணகோர்ணவஸ்யா அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களையும் இந்த இடத்துல சேர்த்து அனுசந்தித்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த இடத்துல அர்ணவ தரணகா அப்படின்றார். கடல் குட்டி ஆலிநிலை இருக்குது. அதில் பார்த்தா கண்ணங்கரையில் இவன் இருக்கான். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலும் அப்படியே தான் இருக்குது. கடல் வண்ணனாக இவன் இருப்பதனாலே இது வேற என்னமோ கிடையாது, கடல் குட்டி தான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். சரி, அப்போது கடல் குட்டி அர்ணவ தரணகா. அர்ணவம்னா கடல், தரணகனா குட்டின்னு அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம். அர்ணவ தரணகா கடல் குட்டி. வட்டதலம் அதிசய்ய ரங்கதாமன். இந்த ஸ்தோத்திரம் முழுக்கவே பெரிய பெருமாளை குறித்து தானே. ஆகையால் ரங்கதாமன், திருவரங்கத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளே என்று கூப்பிடுகிறார். ரங்கதாமன் சைத இவார்ணவ தரணகா. அர்ணவ தரணகா இவ, ஒரு கடல் குட்டி போலே சைதா பள்ளி கொண்டிருக்கிறீர். பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் என்ன கொண்டீர்? பதாப்ஜம் அதிமுகம். பதாப்ஜம் அப்படின்னா திருவடி தாமரை. திருவடி தாமரையை வாயிலே வைத்து கொண்டிருக்கிறீர். அதிமுகம் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் முகம் அப்படின்ற வார்த்தை அதைத்தான் வாய்க்கும் உபயோகிப்பார்கள். பொதுவாக சொல்கிறது உண்டு, சம்ஸ்கிருதத்தில் இந்த வாய்க்கான வார்த்தை கிடையாது, வாயற்ற மொழி அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தை சில இடங்களில் சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னா வாயை சொல்லுவதற்குன்னு தனித்து ஒரு பதம் கிடையாது சம்ஸ்கிருதத்தில். முகத்துக்கு என்ன வார்த்தைகளோ அதே தான் வாய்க்கும் வார்த்தை. நல்ல முகம், வதனம், லபனம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் எல்லாம் உண்டு. அதே வார்த்தைகளைத்தான் முகத்துக்கும் உபயோகப்படுத்துவார்கள், வாய்க்கும் உபயோகப்படுத்துவார்கள். சரி, அப்போது அதிமுகம் அப்படின்னா வாயிலேன்னு அர்த்தம். வாயிலே எம்பெருமான் தன்னுடைய திருவடி தாமரை வைத்து கொண்டிருக்கிறான். அதான் நாம் முன்னமே பார்த்தோம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம். ஒரு தாமரையால் ஒரு தாமரை எடுத்து ஒரு தாமரையிலே வைத்துக் கொள்கிறான். கராரவிந்தம் கைவண்ணம் தாமரை,
அப்போது திருக்கை தாமரையாலே திருவடி தாமரையை எடுத்து தன்னுடைய தாமரை போன்ற வாயிலே வைத்து கொள்கிறான் எம்பெருமான். வச்சுட்டானா, அதிமுகம் வைத்து கொண்டான், முகத்திலே அதாவது வாயிலே வைத்து கொண்டான். இப்போது எதுக்காக இவன் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மேலே காரணங்களை சொல்லுகிறான். உதரே ஜகந்தி மாத்தும், உதரே ஜகந்தி மாத்தும். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். வயிற்றிலே இருக்கக்கூடிய ஜகந்தி ஜகத்துக்கள், அதாவது உலகங்கள், அந்த உலகங்களையெல்லாம் மாத்தும் அளப்பதற்குன்னு அர்த்தம். மாத்தும் என்றால் அளப்பதற்கு. இவன் இப்போ என்ன அளக்கப் போகிறான்? வயிற்றில் உலகங்கள் எல்லாம் இருக்குது, அதை அளக்கப் போகிறான்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியாதாக்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார்கள். எம்பெருமான் அவசரத்தில் இந்த பிரளய காலத்தை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஒரே சமயத்தில் விழுங்கி விடுகிறான். பல இடங்களில் உடனே விழுங்கி அப்படின்னு வரும். பிரளய காலத்தில் வரும் பொழுது முதல்ல இவா அப்புறம் இவா அப்படின்னு சொல்லி கிரமம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, சற்றுன்னு விழுங்கி ஆக வேண்டும். சிருஷ்டிக்கும் பொழுது மெதுவாக சிருஷ்டிக்கலாம். பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்து அன்னு உடனே விழுங்கி அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். சமீபத்தில் அந்த பகவத் விஷய சாரத்தில் இதை சொன்ன ஞாபகம் அடியது. பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்து அன்னு உடனே விழுங்கி. படைக்கும் பொழுது கிரமமாக படைக்கிறான், ஆனால் விழுங்கும் பொழுது உடனே விழுங்கி. ஒரே சமயத்தில் எல்லாரும் விழுங்குகிறான். ஏன்னா படைக்கும் பொழுது மெதுவாக படைச்சிக்கலாம். பிரளய காலம் வந்துடுத்து, இல்லை நீங்கள் வரிசையாக நில்லுங்கோ, வரிசையாக தான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொன்னால் எதுவுமே காரியம் நடக்காது இல்லையா? பிரளயம் வந்துடுத்துனா எல்லாரையும் ஒரே தடியாக காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். ஆகையால் பகவான் உடனே விழுங்கின்னு விழுங்குகிறான். இப்போ எம்பெருமான் எல்லாரையும் சட்டுன்னு விழுங்கி ஆளிநிலை கண்ணனாக வந்து ஆளிநிலையிலே பள்ளி கொண்டான். இப்போ பள்ளி கொண்ட உடனே தான் இவருக்கு சந்தேகம் வருகிறது, எல்லாரையும் கூட்டிட்டோமா இல்லையா? ஏன்னா சில சமயங்கள் என்ன ஆகும், ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நம்முடைய சாமான்கள் எல்லாம் இல்லம் மாறும் பொழுதெல்லாம் என்ன ஆகும்னு எல்லா சாமான்களையும் மாற்றுவோம். எல்லா சாமானையும் மாற்றின உடனே சட்டுன்னு ஞாபகம் வரும், ஐயோ அது மேலே பரன் மேலே இருந்ததே, அதை எடுத்து வச்சோமா இல்லையா அப்படின்னு தோணும். இல்லைன்னா சில சமயம் கடைக்கே போகிறோம், கடைக்கு போயிட்டு வரும் பொழுது எல்லாம் வாங்கிட்டோமா, ஒன்று ரெண்டு விட்டு போச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? எப்பொழுதுமே கிளம்பின உடனே தான் அந்த சந்தேகம் வரும். இல்லத்தை விட்டு 10 நாள் ஏதோ யாத்திரைக்காக கிளம்பும் பொழுது இதை அணைச்சோமா அதை அணைச்சோமா அப்படின்னு சொல்லி 10 சந்தேகங்கள் மனசில் வரும். காரணம் என்னன்னா நமக்கு அந்த எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம். பகவானுக்கு இந்த எண்ணம் தோற்றுகிறதாம். எதனால் கேட்டால் பரிவினாலே. ஐயோ யாரும் ஒருத்தர் விட்டுவிடக்கூடாதே, யாரும் விட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தோன்றுகிறது. எங்கேயாவது வேகத்தில் ஒரு சத்தியலோகத்தை தனியாக விட்டுட்டோமா? சத்தியலோகத்தளவும் இந்த பிரளயத்தில் அகப்படுவார்களான்றது வேறு விஷயம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஏதோ ஒரு இந்த லோகம் விட்டு போச்சா அந்த லோகம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி பகவானுக்கு மனசில் தோன்றலாம். மனம் அப்படி தோன்றுகிறது கண்ணனுக்கு. தோன்றினோன்னு இப்போ பார்க்குறேன், இப்போ எப்படி நான் அளக்கிறது? ஏன்னா இந்த தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுண்டாச்சு உலகங்களை, இப்போ எப்படி அளக்கிறது அப்படின்னா அப்பா அவனுக்கு ஞாபகம் வருகிறது. நாம் அந்த சமயத்தில் வாமனாவதாரம் பண்ணபோது 3 அடிகளாலே அளந்தோம் உலகத்தை. இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் சரியாக வந்துடுத்தான்னா 3 அடிகள் இருக்கா அளவு என்று பார்த்து விட்டோமே. ஆனால் அப்போது சரி 3 அடிகள் கொண்டால் எல்லா லோகங்களும் வந்துடுத்துன்னு சொல்லி ஒரு உறுதி கொள்ளலாம். அது இவனுடைய யோசனை. அப்படி யோசித்தவன் என்ன பண்ணுறான்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜகத்தை எல்லாம் அளப்பதற்காகன்னு தன்னுடைய திருவடியை வாய்க்குள்ளே வச்சுக்கிறானா. அது உள்ளே போக மாட்டேங்கிறது. அதுதான் ஆழ்வார் சொல்கிறார், பேதை குழவி அப்படின்றார். இந்த குழந்தைக்கு அது கூட தெரியலை, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதனை உள்ளே எடுத்துன்னு போகிறதான அளக்க முடியும், அளக்கவே முடியலை. ஆனால் அப்படியே வைத்து கொண்டிருக்கிறான். முக்த சிசுர் வட்டதலே ஷைதோதி தன்வா என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். முக்த சிசு சின்ன குழந்தை, ஆனால் அதிலேயும் சின்ன குழந்தை இல்லையா, ஆகிய அவ்வளவா அறிவெல்லாம் வளரவில்லை. முக்தஹா சிசு என்று சொல்கிறார். பேரை குழவின்னு கண்ணனை பற்றி சொல்கிறார் பெரியாழ்வார். அவ்விதமாக இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, ஜகந்தி மாத்தும் என்றால் நாம் எல்லாம் உள்ளே விழுங்கினோமே அதை ஒரு முறை அளந்து பார்க்கலாம். நம்ம பண்ணுவோம் இல்லையா, கடைக்கு போயிட்டு திருப்பி ஆற்றுக்கு வந்தோடனே பட்டியல் எடுத்து எல்லாம் வந்துடுத்தான்னு ஒரு செக்லிஸ்ட் அப்படி டிக்கெட் போட்டுன்னு வருவோமா, அந்த மாதிரி இவனை 3 அடிகளால் அளந்துட்டோமே ஆனால் சரி எல்லாம் வந்துடுத்துன்னு சொல்லி ஒரு உறுதி கொள்ளலாம் என்பதற்காக வைத்து கொண்டான். அது முதல் அர்த்தம்.
ஜகந்தி மாத்தும். ஜகந்தி மாத்தும், ஜகத்துக்களை மாத்தும் அளப்பதற்காக. அல்லது இரண்டாவது அர்த்தம் காட்டுகிறார், வைஷ்ணவ போக்ய லிப்சயாவா. எம்பெருமான் உலகத்தை இப்படி பார்க்கிறான், பக்தர்களை எல்லாம் பார்க்கிறான். பக்தர்கள் வேதம் தொடங்கி எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து தேன் பெருகுகிறது, எம்பெருமானுடைய திருவடி என்ன போக்கியம் என்ன போக்கியம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்கிறது, விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா. எம்பெருமானுடைய திருவடிகள் உயர்ந்த திருவடிகள், அந்த உயர்ந்த சிறந்த திருவடிகளிலிருந்து மதுவினுடைய பிரவாகம், மது மது பிரவாகம் என்று சொல்லுகிறது. அப்போ அவ்வளோ இனிமையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி. நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுடைய திருவடியில் தானே நோக்கு, எங்கே போனால் திருவடி திருவடி சேவை தான் நமக்கு முக்கியம் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த எம்பெருமானுடைய திருவடி நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்க வல்லதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு மேலே ரொம்ப போக்கியமாக இருக்கக்கூடியது, ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது என்று வேதம் தொடங்கி அனைவரும் சொல்கிறார்கள். பக்தர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுகிறார்கள். நம்மாழ்வார் சொல்கிறார், தேனே வளரும் திருப்பாதம் என்று நம்மாழ்வாரும் அதே விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்போது பகவான் பார்க்கறான், ஓ எல்லாரும் கொண்டாடாளே, வைஷ்ணவர்கள் எல்லாருமே எவ்வளோ போக்கியமாக இருக்குது போக்கியமாக இருக்குன்னு சொல்லுகிறார்களே, அது அவ்வளோ போக்கியமாக தான் இருக்கான்னு நாம் ஒரு முறை பார்த்துடலாமே அப்படின்னு பகவானுக்கு தோணிது. மற்ற அவதாரங்களில் இந்த காரியம் பண்ண முடியாது, இந்த மாதிரி சின்ன பருவத்தில் தான் பண்ண முடியும். ஆகையால் ஆளிநிலை கண்ணனாக இருந்து கொண்டு சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இப்போ பார்த்துடலாம், திருவடி நிஜமாக அவ்வளோ போக்கியமாக தான் இருக்கா என்று பார்த்துடலாம் என்று தன்னுடைய திருவடியை தன்னுடைய திருவாயிலே வைத்துக் கொள்கிறான். வைஷ்ணவ போக்கிய லிப்சயாவா. வைஷ்ணவர்கள் எம்பெருமானுடைய பக்தர்கள், அவர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியது, அவர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய இந்த திருவடி, திருவடியிலேருந்து பெருகக்கூடியதான அந்த தேன். அப்போது அதை அந்த போக்கியத்தை லிப்சயா, அந்த போக்கியத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையாலே, லிப்சா அப்படின்ற வார்த்தைக்கு பெற வேண்டும் என்கிற ஆசைன்னு அர்த்தம். அப்போது திருவடிகள் போக்கியமாக இருக்குது, போக்கியமான திருவடி, அதாவது அதில் இருக்கக்கூடிய தேன், அதை பெற வேண்டும் என்கிற ஆசையால், அதை ஒரு முறை சுவைத்து பார்த்து விட வேண்டும் என்கிற ஆசையாலே எம்பெருமான் தன்னுடைய திருவடியை திருவாயிலே வைத்து கொண்டான். வைஷ்ணவ போக்கிய லிப்சயாவா என்று ரெண்டு காரணங்கள் சொல்லிட்டாரா பட்டர். ஒன்று, உள்ளே இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் அளப்பதற்காக முதல் அர்த்தம். ரெண்டாவது, வைஷ்ணவர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய அதை தானும் ஒரு முறை சுவைத்து பார்த்து விடலாம் என்பதற்காக. வேடிக்கையாக சொல்லும் பொழுது ஒன்று ஞாபகம் வருகிறது அடியனுக்கு. ஒரு கதை வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஒரு ஆச்சாரியர், நிறைய பேர் சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிஷ்யன் திருவரங்கத்திலிருந்து, திருவரங்கத்து ஆச்சாரியர்னு வச்சுப்போமே, சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிஷ்யன் காவேரியை கடக்க வேண்டும் என்பதற்காக காவேரி கரைக்கு செல்கிறான். அன்றைக்கின்னு பார்த்தா பெரிய வெள்ளம், அன்றெல்லாம் இந்த மாதிரிலாம் பாலம் எல்லாம் கிடையாது. காவேரியை தாண்டி ஆக வேண்டும், பிரவாகத்திலேருந்து தான் போய் ஆக வேண்டும். இவன் பார்த்தான், பெரிய பிரவாகமாக ஓடுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப முக்கியமான காரியம், போய் ஆக வேண்டும், ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம் நானான் சொல்லிட்டு நேராக உள்ள குதித்தான். வேகமாக நீஞ்சிண்டு அக்கறையை சேர்ந்துட்டான். அவன் அக்கறையை சேர்ந்தவன் ரொம்ப சந்தோஷம், ஆச்சாரியன் திருவடிக்கு என்ன பலம் என்ன பலம் என்று அவன் நினைத்தான். நினைத்து திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து ஆச்சாரியனிடத்திலே சொல்கிறான், சுவாமி, தேவரீருடைய திருவடி பலம், இது என்ன பெரிய வெள்ளம் தெரியுமா, ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொன்னேன், குதித்தேன், போன நேரமே தெரியல, சட்டுன்னு போய்ட்டு அக்கறையை சேர்ந்து விட்டேன் அப்படின்னா சிஷ்யன். ஆச்சாரியருக்கு ஒரே சந்தோஷமாக, நம்ம திருவடிக்கு இவ்வளோ பலமா அப்படின்னு நினச்சுண்டார். இவர் என்ன பண்ணார், வேறொரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு அதே மாதிரி ஆச்சு. பெரிய வெள்ளம் எடுத்தோடுகிறது காவேரி. இவர் பார்த்தார், அன்றைய சிஷ்யன் சொன்னானே, நல்ல உபாயம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என் திருவடிகளே சரணம்னாரா இவர். என் திருவடிகளே சரணம்னு சொல்லி குதிச்சார். அதுக்கு மேலே என்ன ஆயிருக்கும் அப்படின்றதை அவரவர்கள் ஊகித்து கொள்ள வேண்டியது. அவர் கத்துண்ட பாடம் ஓரளவுக்கு நல்லது தான். என்னது, ஆச்சாரியன் திருவடிகள் சரணம் அப்படின்னு அவன் சொன்னால் அவனுக்கு காரியம் நடந்தது. இவர் என்ன சொல்லியிருக்கணும், அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொல்லியிருந்தால் காரியம் நடந்திருக்கும். ஆனால் இல்லை, ஏன் திருவடிகள் நினச்சார் இல்லையா, அது ஞாபகம் வருகிறது. ஆனால் ஞாபகம் வந்ததுன்றதுக்காக சொன்னேனே தவிர அது அப்படி இங்கே பார்க்க முடியாது. நீங்கள் போக்கியத்தை பற்றி பேசுகிறோம். ரக்ஷகத்துவம் என்று பார்த்தாலும் அடியவர்களை காக்கக்கூடிய திருவடி,
அது பகவானையும் காப்பாற்றுகிறது. அடியவர்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய அந்த திருவடி பகவானுக்கும் இனிமையாக இருக்கிறது. அவனை காப்பாற்றி இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டால், ஆமாம், நம் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள், உதைத்த பாதத்தன், சகடத்தை உதைத்த பாதத்தன் அப்படின்லாம் பாசுரங்கள் வரும். ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் அப்படின்னு பாசுரம். இங்கன்னா பகவான் உதைத்தானா பாதம் உதைத்ததா அப்படின்ற கேள்வி வருகிறது. தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள், பகவான் பாட்டுக்கு படுத்துன்றான். அதாவது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஈடும் வலியும் உடைய இந்நம்பி பிறந்த எழுதிங்களில் ஏடலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன், சேடன் திருமருமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனேன்னு திருவங்கை ஆழ்வார் பாசுரம் தெரிவிக்கிறார். இந்நம்பி பிறந்த 7 திங்களில், ஒரு 7 மாதம் அவ்வளவுதான் ஆயிருக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த குழந்தையை சகடத்தின் கீழே வைத்து சென்னேன். எங்கே போனேன்? யமுனை நீராடப் போனேன். யமுனை நீராடப் போனேன். வந்து பார்த்தால் இதோ சகடாசுரன் உடைந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இது யசோதை பிராட்டி சொல்வதாக திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். அப்போ அந்த சகடாசுர பஞ்சனம் அப்படின்னு விற்த்தாந்தத்தை பார்க்குறோமா, அங்கே என்னாச்சாம், கண்ணன் பாட்டுக்கு படுத்து கொண்டிருந்தான். அம்மா குளிப்பதற்காக சென்றால், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் ஒன்று பார்த்தேல, எப்போ பார்த்தால் அம்மாவுக்கு ஒரு காரியம் வரும்பொழுது தான் இதுக்கு எல்லாமே தோணும். அம்மா சாப்பிடணும்னு உட்காந்துட்டுருப்பா, சரியா அதுக்கு பசிக்கும், வேறு ஏதாவது காரியம் பண்ணும், எல்லாம் அந்த சமயத்தில் தான் பண்ணும். அதே போல் இங்கே யசோதை நீராட சென்று இருக்கிறாள். அப்போன்னு பார்த்து இந்த பிள்ளைக்கு ஒரே பசி, முலை வரவு தாழ்த்தவாரேன்னு வரும். அதில் அந்த முலைப்பால் கொடுப்பதற்கு அவள் பக்கத்தில் இல்லை, நாழி ஆகிறது, தாமதமானவாறே குழந்தைகள் அழுகையில் அப்படி இப்படி காலை கையை உதறுமா, அப்படி உதறி கொண்டிருந்தான் இவன். அவ்வளவே இவன் உதறி கொண்டிருந்தது எதற்காகன்னா, இன்னும் பால் வரலையேன்றதுக்காக. அதுக்குள்ளே சகடாசுரன் வேகமாக வந்தான். இவன் கொல்ல வேண்டும் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. இவன் பாட்டு கையை காலை உதறின்னு இருக்கான். அதில் என்னாச்சுன்னா, சகடாசுரன் மேலே இவனுடைய திருவடி பட்டது, சகடாசுர பஞ்சனம் ஏற்பட்டுடுது. இப்போ கண்ணனை யார் கடைசியில் காப்பாற்றினான்னு கேட்டால், திருவடி தான் காப்பாற்றிது. நம்ம மட்டும் திருவடி காப்பாற்றுறதுன்னு கிடையாது, அந்த எம்பெருமானையும் காப்பது என்னன்னு கேட்டால் ஆபத்காலங்களிலே திருவடி தான். ஆகையால் எம்பெருமானுடைய திருவடின்றது அவனுக்கும் ரக்ஷகம். இதை வினோதமாக வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அதனால தான் பகவானும் திருமண் காப்பேட்டுருக்கான். நிறைய பேருக்கு போகலாம், ஏன் சுவாமி பகவானுக்கு திருமண் காப்பு, நீங்கள் திருவடியை இட்டுக்கொள்கிறீர், சரி, பக்தர்களுக்கு உண்டு, இந்த பகவானுக்கும் அதே திருவடியை வச்சா அவனுக்கே சில சமயங்களில் ரக்ஷையாக அது இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துக்கு சேர அதை மட்டும் சொல்லி நிற்கிறேன். சரி, அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் அது சில சமயங்களில் ரக்ஷகமாக இருக்குது. இந்த இடத்துல அவன் வாயில் வைத்து கொண்டானா, ஆலிநிலை கண்ணன் அவ்வளோ போக்கியமாக இருக்குது. வைஷ்ணவ போக்கிய லிப்சையாவா. அப்போ எம்பெருமான் தன்னுடைய வாயிலே திருவடியை வைத்து கொண்டதற்கான 2 காரணங்களை காட்டினார் பட்டர் இந்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த பிரசங்கத்தில் மணவாள மாமனுடைய வியாக்கியானத்தையும் சற்று நாம் அனுபவிக்க வேண்டும். சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி கோரைக்குழலாள சோதைக்கு போத்தந்த பேரை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரேன்னு பெரியாழ்வார் பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் திருமொழி இது. அதில் யசோதை பிராட்டியாக இருந்து கொண்டு பெரியாழ்வார் பாடுகிறார். எம்பெருமானுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் சிறுப்பார் குழலி அசோரி முன் சொன்ன திருப்பாத கேசத்தை, எம்பெருமானுடைய திருவடி தொடங்கி திருக்குழல் அளவும் ஒவ்வொரு அவயமாக அனுபவித்து என்னமா இருக்குன்னு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து பாருங்களேன்னு சொல்லுகிறாள் யசோதை பிராட்டி. அதில் முதல் பாசுரம், சீரக்கடலுள்ள முதன்ன தேவகி கோரைக்குழலால் அசோரைக்கு போத்தந்த பேரை குழவி. அசோதைக்கு போத்தந்த பேரை குழவி முக்தஹா சிசு, அதைத்தான் கூறத்தாழ்வா நாங்கள் அப்படி காட்டினார். பேதமை அறிவின்மைன்னு அர்த்தம், அறிவில்லாத குழந்தை. பேரை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும். அதை பிடிச்சுண்டு சுவைத்து உண்ணும். அந்த சுவைத்துன்ற வார்த்தையில் நோக்காகத்தான் பட்டர் வைஷ்ணவ போகிய லிப்சையாவான் அருளி செய்திருக்கிறார். சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே என்று கண்ணனிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் அருளி செய்கிறார் பெரியாழ்வார். இந்த இடத்து வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். வட்டதலம் அதிசய ரங்கதாமன் அப்படின்ற ஸ்லோகத்தை முழுக்க உதாகரித்து, இத்தால் விஷ்ணோப்பதே பரமே மத்ப உத்சகா தேனே மலனும் திருப்பாதம் என்னும் சொல்ல கேட்டிருக்கையாலே திருவடிகள் தன்னின் போக்கியத்தை தன்னை பரீட்சிக்கைக்காக அதான் பார்த்தோம். இவாளாம் சொல்கிறாள் என்னன்னா போக்கியமாக இருக்குது, நிஜமாக அவ்வளோ போக்கியமாக இருக்கா
பரீட்சிச்சிடுவோன்னு சொல்லி எம்பெருமான் வைத்து கொண்டான் ஒரு அர்த்தம். மற்றொன்று காட்டுகிறார், பருவத்துக்கு அனுகுணமான வியாபாரம் செய்வாரை போலே செய்தானாதல். இது ஒரு அர்த்தம். ஆனால் வைஷ்ணவ போகிய லிப்சையாவா என்பதற்கு சேர அதற்கு மேலே வையமேழும் கண்டாள் என்னும்படி திருவயித்தில் கிடக்கிற லோகங்களுக்கு சிறைச்சோராக்கினானாதல். நம்ம ஆச்சரியமாக தெரிவிக்கிறேன். ரெண்டாவது, ஒரு விதமாக வைஷ்ணவ போகிய லிப்சையாவா அப்படின்றதுலேருந்தே இந்த அர்த்தத்தை சொல்ல முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் ரெண்டு விதமாக சொல்லுவா இதை. பாருங்க, ஜகந்தி மாத்தும் அப்படின்னு வார்த்தை பார்த்தோமா, உலகங்களை எல்லாம் அளப்பதற்குன்னு பார்த்தோம். அந்த இடத்துல மாத்தும் என்று இல்லாமல் பாத்தும் என்று பாட்டம் இருந்திருக்கலாம் என்று ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். என்ன, வைஷ்ணவ போகிய லிப்சையா அப்படின்ற அந்த அர்த்தமானது முன்னாடி கூறப்பட்டிருக்கிறது வியாக்கியானத்தில். அப்போது இந்த இடத்தை சொல்லும் பொழுது வேற விதமாக வியாக்கியானம் பண்ணுறதுனால இங்கே என்ன தோன்றுகிறது அப்படின்னா, ஜகந்தி மாத்தும் என்று இல்லாமல் ஜகந்தி பாத்தும். பாத்தும் என்றால் காப்பதற்குன்னு அர்த்தம், அளப்பதற்குன்னு கிடையாது, காப்பதற்கு. காப்பதற்காக தன்னுடைய திருவடியை வாயிலே வைத்து கொண்டிருக்கிறான் என்றும் கொள்ளலாம். என்ன சுவாமி அப்படின்னா, அதான் தெரிவிக்கிறார், சிறைச்சோராக்கி வைத்தான். இவர்களை எல்லாம் வயிற்றில் அடைச்சாச்சு. என்ன உலகத்தை எல்லாம். இப்போ அவளுக்கு உள்ள சாப்பாடு வேணுமா வேண்டாமா இல்லையா? சிறையில் அடைச்சாச்சுன்னா சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கான சாப்பாட்டையும் கொடுத்தாக வேண்டும் ஒன்றும். அந்த மாதிரி இவர்களை உள்ளே அடைத்தாச்சு. இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். என்ன கொடுப்பது? எல்லாத்தையும் அழிச்சுட்டானே இவன் தான். என்ன கொடுப்பதுன்னா அதுதான் இருக்கணும். திருவடியிலேருந்து தேன் பெருகிறதுன்னு சொல்கிறா. அதையே உள்ளே வச்சுட்டோன்னா அந்த தேனை கொண்டு அவர்கள் ஜீவிக்கலாமே என்று பார்த்து வைத்துக் கொள்கிறான் என்று விதமான வியாக்கியானம் இந்த இடத்துல கிடைக்கிறது. வையமேழும் கண்டாள் என்னும்படி திருவயித்தில் கிடக்கிற லோகங்களுக்கு, திருவயித்தில் இருக்கக்கூடிய லோகங்களுக்கு சிறைச்சோராக்கினான் ஆதல். சிறைச்சோர்னா அவள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய சோறாக இதை கொடுக்கிறான் பகவான் என்று அர்த்தம். இது ஜகந்தி மாத்தும் என்று இல்லாமல் ஜகந்தி பாத்தும் என்று பாட்டம் இருந்து மணவாள மாமன்கள் இவ்விதமாக அருளி செய்திருக்கலாம் என்று பெரிய ஒரு பணிப்பை கேட்டதுண்டு. அவ்விதமாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ இது மூன்றாவது அர்த்தம் இங்கேருந்து கிடைக்கிறது. இதை பார்த்தும் அப்படின்னு மாற்றிக்கொண்டு இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைஷ்ணவ போகிய லிப்சையாவா அப்படின்ற இடத்துக்கே ஒரு விதமாக அர்த்தமாக சொல்லலாமா என்றும் ஆலோசிக்க வேண்டும். இருக்கட்டும். ஆனால் இந்த மூன்றாவது அர்த்தம் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இது இல்லாமல் நான்காவதாக ஒரு அர்த்தமும் காட்டுவர்கள் பெரியோர். எங்கே கிரந்தங்கள் எங்கேயாவது இருந்து இருக்கலாம், எங்கன்னு சரியாக சொல்ல தெரியலை. ஆனால் இது கேட்டது உண்டு. எம்பெருமான் திருவயித்திலே வைத்து கொண்டு விட்டான் எல்லா உலகங்களையும். இப்போது இவன் ஒரு ஆளிநிலை மேலே பள்ளி கொண்டு இருக்கிறான். அதுவும் கடல் அலையெல்லாம் வந்து இடித்தா அப்படி இப்படி ஆடுறது. இப்போ நம்ம நன்னா சாப்பிட்டு இருக்கும்போது ஜாகிரதையாக ஒரு பக்கமாக அமர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் சட்டுன்னு இந்த மாதிரி எல்லாம் தூக்கி போடுறது இதெல்லாம் நடந்தால் ஏதோ உள்ளே இருக்கக்கூடியது வெளியிலேயும் வந்து விடலாம். அதனால் பகவான் பார்த்தானாம், உள்ளே இருக்கக்கூடிய இந்த லோகங்கள் எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வச்சிருக்கோம், அதுகளெல்லாம் திரும்பி வெளில வந்து பிரளய சமுத்திரத்திலேயே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு மூடி போடணும்னு பார்க்குறான். என்ன மூடி அப்படின்னு சொன்னால், இந்த சில பாட்டிலாக கார்க் அப்படின்னு சொல்லுவாலே அதை போட்டு மூடணும். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய திருவாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். இப்போ எல்லாத்தையும் அழிச்சாச்சு, அதுக்கு மட்டும் எதாவது கிடைக்குமா பார்த்தான், திருவடி தான் இருக்கே என்று மூடிக்கொண்டான் என்று இவ்விதமாகவும் ரசமாக சொல்லுவார்கள். எம்பெருமான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பலவிதமாக அனுபவிக்கலாம். இனிமையான அனுபவம். எப்படி சொன்னாலும் அவன் அது சந்தோஷம். என்னை பற்றி நீ நினைக்கிறையா? நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை கொஞ்சம் கேலி செய்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி நினைக்கிறையா போதும்னு நினைக்கக்கூடிய எம்பெருமான் அவன். ஏசினார் உய்ந்து போனார் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஒன்றும். ஆகையால் எம்பெருமான் பரிகாசமாக செய்கிறான் என்றும், இந்த எம்பெருமானை பற்றி பரிகசிப்பது அப்படின்றதும் எந்த குறையும் கிடையாது நம்முடைய சம்பிரதாயத்திலே என்பதனை இந்த இடத்துல பார்த்து கொள்ள வேண்டியது. ஆக வட்டதலசாயான எம்பெருமான் எதனால் திருவடியை தன்னுடைய வாயிலே வைத்து கொண்டான் என்று கேட்டால் இவ்வளோ அர்த்தங்கள். அதில் 2 அர்த்தங்களை இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். மூன்றாவது அர்த்தமும் இந்த மாத்தும் பாத்தும் அப்படின்ற பாட்ட பேதத்தினால் இந்த இடத்துல கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. ஆகையால் இந்த அர்த்தங்களை எல்லாம் இந்த இடத்தில் அனுசந்திக்க வேண்டியது. அகட்டித கடனா சாமர்த்தியம் என்ன, தனக்கு உலகங்கள் மேலே இருக்கக்கூடிய பரிவென்ன, இது முதலான அர்த்தங்களை எல்லாம் இந்த இடத்துல நாம் நன்கு அனுசந்திக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகம்.
வடதலம் அதிசைய ரங்கதாமன் சைதைவார்ணவதர்ணகஃப் பதாப்ஜம் அதிமுகமுதரே ஜகந்தி மாதும் நிததித வைஷ்ணவபோக்ய லிப்சயாவா என்று வடதாலசாயி எம்பெருமான் அவனை பற்றின அனுபவம் முடிவடைகிறது.